கரூர்ல விஜய் அவர்கள் போனா 41 நபர்கள் எப்படி அடித்துக் கொல்லப்பட்டார்களோ அதை போல விஜய் அவர்களும் அடித்துக் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க பொய்யான பகீர் குற்றச்சாட்டை தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதே வேளையில விஜய் அவர்களுடைய வீட்டுல டிஐஜி அவர்களுடைய தலைமையில சிஆர்பிஎஃப் மத்திய அரசாங்கத்தினுடைய படை அதிகாரிகள் இரவு முழுக்க சோதனை நடத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை விட மிகப்பெரிய வலுவான கூட்டணியை நாங்க அமைக்க போறோம், அதற்கான அச்சாரம் போட்டாச்சு, அதோ பாருங்க கொடிகள் பறக்குது தெரியுதா அப்படின்னு சொல்லி திமுகவினரை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதுக்கு முன்னால கரூர் துயர சம்பவம் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு மிக மிக முக்கிய காரணம். அவர் 6 மணி நேரம் தாமதமாக வராமல் இருந்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காது அப்படிங்கிறத சொன்னவர் இப்ப முழுக்க முழுக்க இந்த பிளேட்டை மாற்றி பேசுவதற்கான விஷயம் காரணம் என்ன? விஜய் அவர்களுடைய வீட்டில் இந்த அதிரடி சோதனைக்கான விஷயம் என்ன, காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறதுக்கும் இந்த விஷயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எல்லாமே யதார்த்தமாக நடக்கக்கூடியதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து இன்னையோட 12 நாட்களுக்கு மேல் ஆகுது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆதாரங்கள் திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளிவந்து கொண்டிருக்கு. முதலாக இந்த எதிர்க்கட்சியினர் விஜய் தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இதற்கு முழுக்க முழுக்க திமுக தான் காரணம், உள்ளால ரவுடிகள் புகுந்துட்டாங்க, கத்தி எடுத்து குத்திட்டாங்க, மூச்சை அடக்கிட்டாங்க, எலும்பை ஒடிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸ்ப்ரே அடித்தாங்கங்கிறது வரைக்கும் அவங்க பேசினாங்க. அது மாதிரி இந்த மருத்துவமனையில் கொண்டு வர்றதெல்லாம் இங்கேருந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய பிணம் தானா, இல்லைனா வேற எங்கேயாவது கொன்று இங்கே கொண்டு வராங்களா அப்படிங்கிறது வரைக்கும் இவங்க பேசுனாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் கப்சிப்பா இது யதார்த்தமாக நடந்த சம்பவம் தான், இதுக்கு யாரையும் குற்றம் சுமத்த முடியாது, எங்களை நீங்கள் எப்படி இந்த எஃப்ஐஆரில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய புசி ஆனந்தும் நிர்மல்குமாரனுடைய தரப்பில் பேசப்பட்டது. அப்போ வெளியில் ஒரு புரளியை கலப்பணும், பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கணும், திமுகவுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கிற கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டம் இதில் இருக்குது. இந்த விஷயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாகவும் டிஎம்கேக்கு எதிராகவும் பிரச்சார பயணங்களில் பேசிட்டு இருந்தார். அதில் ஒரு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். எப்படியாவது விஜயை தன்னுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஏற்பாடுகளும் அதற்கான முயற்சிகளும் அவருடைய பேச்சில் இருக்குது அப்படிங்கிறது பட்டவர்த்தமான உண்மை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் ஆதவர்ச்சனா போய் பதுங்கி இருந்து அங்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களையும் பாஜகவினுடைய அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எப்படியாவது இதில் தப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கடைசியில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசுகிறது மிக மிக அதிர்ச்சியான விஷயம். அதற்கான ஆதாரங்கள் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா பதிவு பண்ண படக்காட்சிகளில் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொன்னார். மேலும் 63 ட்ரோன் கேமராக்களை வச்சு இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனநாயகம் திரைப்படத்திற்காக ஒரு காட்சி எடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பெருங்கூட்டத்தை இவர்கள் கூட்டி இருக்கிறாங்க. இது எல்லாமே இவர்களுக்கு தெரியும். இந்த திட்டத்தில் இவர்களுக்கு எல்லாமே பங்கு உண்டு. அந்த நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட கூட்டம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற உண்மையை, விமர்சனத்தை, புகாரை மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் வச்சார். இன்னுமே
அதற்கான ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே மூச்சு வாங்க முடியல, காற்று வரல, தளர்வாக இருக்குது, மயக்கம் வருது, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே அங்கிருந்து அந்த பெண்களை வந்து விடலை அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் சொன்ன போனால் கைகளை வந்து சங்கிலி போல பிடிச்சிட்டு எங்களை வெளியில் போக விடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அப்போ ஒரு டீமை இதற்காகவே இறக்கி இவர்களை வெளியில் போக விடாமல் இந்த படக்காட்சியை விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க, எவ்வளவு மக்கள் அலைக்கடலில் திரண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறதுக்காகவும் இந்த திரைப்படத்தில் இந்த காட்சியை வந்து ரொம்ப யதார்த்தமாக மக்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு காட்சியை பதிவு பண்ணி அந்த திரைப்படத்துக்குள்ளால் கொண்டு வரணும், அந்த திரைப்படத்தை நேச்சுரலாக எமோஷனலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கிறது தான் இதில் தெள்ள தெளிவாக வரக்கூடிய அந்த உண்மையாக இருக்குது. இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்படி பிளேட்டை திருப்பி மாற்றி போடுறது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்பியிருக்கு. என்னன்னா, இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. தாவேகாவினரே இந்த குற்றச்சாட்டை இதுவரைக்கும் வைக்கல, அப்படிப்பட்ட பகீர் குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, 41 நபர்கள் வந்து அடித்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது மாதிரி வந்து போலீஸ்காரங்க தடியடை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போலீஸ்காரங்க லேசாக ஒரு நபரை வந்து தட்டி விரட்டி விட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் வாகனத்தை நடு வழியில் நிறுத்தி அவர்கள் பண்ணின அட்டூழியம், அவர்களுடைய தாண்டோண்டித்தனம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். போலீஸ்காரங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களை சொல்கிறாங்க, தம்பி இது ஆபத்தான இடம், இதுலேருந்து இறங்க, அங்கே போங்க, கூட்ட நெரிசலை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வந்து ஏதோ போலீஸ்காரங்களை வந்து விளையாட்டு பிள்ளைகளை போல நடத்தின வீடியோக்கள்லாம் வெளிவந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாகனத்தை இந்த பிரச்சனை நடந்த அந்த இடத்துலேருந்து முன்னாலேயே 50 மீட்டருக்கு முன்னாலே நீங்கள் பேசிட்டு கிளம்புங்க, மிகப்பெரிய கூட்டம் வருது, அது மாதிரி நீங்கள் கொண்டு வர்றதே மிகப்பெரிய கூட்டம், மக்கள் திரள், இந்த ஜனங்கள் அங்கே வந்தாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், தள்ளுமுள்ளு ஏற்படும், நெருக்கடி உருவாகும் அப்படின்னு சொன்ன பிறகு அதை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அதை என்னன்னே ஒரு பொருட்டாக பேசாமல் அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் வந்து வந்தாங்க. இதில் வேற என்னன்னு சொன்னால், டிஎஸ்பி பேசினா நாங்கள் எப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்கறதுக்காக சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்தணும்னா, விஜய் அவர்கள் வந்து பேசணும்னா அதுக்கு தகுதியானவர் வந்து உள்துறை அமைச்சர், ஜனாதிபதி, பிரதமர், இப்படி யாராவது பேசினா விஜய் அவர்கள் நிற்பார். டிஎஸ்பி பேசினா கேட்கணுமா இப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. எந்த மாதிரி இந்த அணில் குஞ்சர்கள் மாதிரியே பேசக்கூடிய தலைவர்களும் பேசக்கூடிய பத்திரிகையாளர்களையும் தான் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து இந்த வக்கீல்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் 1000 பேர் கத்தியோட உள்ள புகுந்தான்னு சொன்னாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இது எதுவுமே நடக்கலை சாமி, எங்களை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறது தான் நமக்கு வேடிக்கையாக இருக்குது. அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களுடைய வீட்டில் சிஆர்பிஎஃப் படை அதிகாரிகள் போக வேண்டிய காரணம் என்ன? அதுவும் அருண்குமார் என்கிற நொய்டாவை சார்ந்த, உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியுடைய தலைமையில் தான் இது நடந்திருக்கு. நம்ம இதில் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இதுக்குன்னு ஒரு எஸ்ஐடியை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அமைச்சிருக்கு. அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையில் பல அதிகாரிகளும் அதுக்குள்ளால் இருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் தான் விஜயை போய் சந்தித்து என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அந்த ஆதாரங்களை திரட்டணும். வீடியோ ஆதாரங்கள் இருந்தாலும் சரி, அந்த சிசிடிவி காட்சிகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பறிமுதல் பண்ணணும். வேறு விஷயங்கள் ஏதாவது உண்டுன்னா கேட்கணும். அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அப்போது இதுக்கு மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு படை வந்து இங்கே இறங்கி ராத்திரி முழுவதும் இங்கே பரிசோதனை பண்ணுது, ஆய்வு பண்ணுதுன்னு சொன்னால் அதில் ஏதோ சந்தேகம் நமக்கு எழும்புது. அங்கே நடந்தது ஆய்வல்ல, விஜயை தூக்கி வச்சு நீ எப்படியாவது
என்டிஏ கூட்டணிக்குள்ளால் வரணும், வரலைன்னா வேறு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத மிரட்டி சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. என்னென்னா ஏற்கனவே இவர் மிரட்டப்பட்டு தான் இப்படி ஒரு கட்சியே ஆரம்பித்தார் அப்படிங்கிற தகவல்கள் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் இது கடைத்தெருவுக்கு வரும் அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்க முடியாத விஷயமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தோட அமித்ஷா வந்து விஜய் அவர்களை மிரட்டினதாக ஆதவ் அர்ஜுனா வந்து தூக்கி வச்சு நீ சொல்கிறத கேட்கணும், விஜயை உடனடியாக இதுக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் எந்த பேரமும் பேசக்கூடாது, என்டிஏ கூட்டணிக்குள்ளால் வரணும், முதல்வர் வேட்பாளர் இந்த சீட்டுகள் எல்லாமே பின்னால் பார்த்துக்கலாம், இப்போ வந்து இதற்கு சம்மதிக்கணும் அப்படிங்கிறது தான் டெல்லியிலேருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தமாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் இப்போது நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளியில் வந்து வெளிப்படையாகவே திமுகவை இந்த விஷயத்தில் எதிர்க்கக்கூடிய வேலை, அதுவும் சாதாரணமாக அல்ல, 41 நபர்களை அடித்து கொன்னாங்க அப்படிங்கிற பொய்யான பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், எப்படி நம்ம போக்கு இந்த எலெக்ஷனில், அப்போ விஜய் அவர்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் இளைஞர்களுடைய ஓட்டுக்கள் நமக்கு கிடைக்கும், புதிய தலைமுறையினுடைய ஓட்டுக்கள் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு வெற்றி பெறலாம், ஒரு வலுவான ஒரு வெற்றியை வந்து நம்ம அடையலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கலாம், திமுகவை எதிர்த்து வலுவாக நிற்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் அவர் வந்து தொடக்கத்திலே வந்து விஜய் அவர்களை கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் வந்து பண்ணார். ஆனால் முதல்வர் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் விஜய் அவர்கள் ஒரு மன்னர், ஏற்கனவே வந்து அவர் கரூர் போகிறதுக்கே பல கட்டுப்பாடுகளை விதித்து இந்த பாதுகாப்பு விஷயங்களை எனக்கு செய்து தரணும் அப்படின்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மனுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கே, அது அருமையான விஷயங்கள். அப்படி எந்த தலைவரும் இதுவரைக்கும் காவல்துறையிட்ட ஒரு மனு கொடுத்ததாக இந்த கட்டுப்பாடுகள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து என்னை வந்து பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னதாக நமக்கு தெரியலை. இவரை என்ன நினைக்கிறார்னா, உலக மகா நட்சத்திரம், உலக மகா நடிகன் நான், எனக்கு இந்த பாதுகாப்புகளை நீங்கள் தரணும், ட்ரம்ப் மாதிரி எனக்கு இந்த விஷயங்களை செய்து தந்தால் தான் நான் கரூருக்கு வருவேன் அப்படிங்கிறத சொல்கிறார். கரூரில் அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கும் போது 1 கிலோமீட்டர் அளவுக்கு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் சொல்லி முடிச்சிடணும், எந்த தொண்டர்கள் இருக்கக்கூடாது, ரசிகர்கள் இருக்கக்கூடாது, முக்கியமாக பத்திரிகையாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது, எந்த கேமராவும் இருக்கக்கூடாது, நான் பார்க்கவே கூடாது, இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு செய்து தரணும். அது மாதிரி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து போகக்கூடிய வழியில் எங்கேயுமே எனக்கு தடை இருக்கக்கூடாது, அந்த தடுப்புகள் ஏதாவது இருக்குல்ல சாலையில், அதெல்லாமே நீங்கள் கொத்தி எடுத்து நீட்டாக்கி போட்டுறணும், இந்த டோல் கேட்டு எல்லாமே திறந்து ஓப்பனாக வைக்கணும், எங்கேயும் சிக்னலில் நான் நிற்கக்கூடாது, யாருமே என்னை பின்தொடரக்கூடாது. யாரும் என்னை பின்தொடரக்கூடாதுன்னா நீங்கள் தான் சொல்லணும் உங்களுடைய தொண்டர்களுக்கு. அப்படிப்பட்ட தொண்டர்களையும் அப்படிப்பட்ட அணில் குஞ்சுகளையும் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதிலேருந்து வந்து தெளிவாகுது. நீங்கள் மகாராஜா, நீங்கள் வரும்போது இந்த விஷயங்களை எல்லாம் செய்து தருவாங்க. அப்படிப்பட்ட மன்னர் நிலைமையில் இருக்கக்கூடியது தான் விஜய் அவர்கள். அப்போது விஜய் அவர்கள் தான் இங்கே மன்னர், எல்லாருமே அதற்கு கீழே தான். அப்படிங்கிற நிலையில் தான் அவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இவர் வசமாக வந்து சிக்கிட்டார். அப்படிங்கிறதுல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி கூட்டணிக்கான அச்சாரம் போட்டாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதற்கான சிக்னல் வந்து டெல்லியிலேருந்து கிடைச்சாச்சு, நீங்கள் பேசுங்க, உள்ளால் ஆளை தூக்கியாச்சு அப்படிங்கிறது தான் பேசியிருக்கிறதாக நமக்கு தகவல் வருது. என்னென்னா இந்த சமீப நாட்களில் விஜய் மீதான நெருக்கடிகள் கூடும்போது விஜய்க்கு என்ன செய்யணும்னு அப்படிங்கிறது தெரியல, விழி பிதுங்கி போய் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதுதான் நம்ம யதார்த்தமாக வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில்
தாவேக்கா கட்சியினருடைய கொடி அங்கங்கே அசைக்கப்படுவதாக தகவல்கள், செய்திகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. இதை அதிமுகவினுடைய தொண்டர்களை வச்சு 2 கொடியை வாங்கி கட்டி அங்கங்கே அசைச்சிருக்கலாம். அப்போது வெளியில் இவர் சொல்லக்கூடிய செய்தி தான் மிக மிக முக்கியம். தாவேக்காவினரை பார்த்தீங்களா, அவர்களே வாலண்டியராக கொடிகளை கொண்டு அசைக்கிறாங்க. இது நல்ல சிக்னல். தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அணிதிரண்டு அதிமுகவில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் அப்படிங்கிறது தான் அவர் பேசுகிறாரு. அதைத்தான் இப்போ அவர் கடைசி பிரச்சாரத்தில் வெளிப்படையாகவே பேசி டிஎம்கேக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய துணியில் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அவர் முட்டு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் இன்னொரு அடிஷ்னலான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் அவர்களுடைய அப்பாட்ட தமிழக கவர்னர் RN ரவி அவர்கள் தூது விட்டார். உங்களுடைய மகனை பார்க்க சொல்லுங்கள், இல்லைன்னா திமுகவை எதிர்த்து இந்த கரூர் துயர சம்பவத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை எனக்கு தர சொல்லுங்கள். நான் டிஎம்கேயை ஒரு பாடுபடுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மகாராஜா அதற்கும் மசியலை. எப்படிடா நம்ம அடிமையாக பாஜகவிட்ட போய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் அவர் இருந்துட்டு இருந்தார். இப்போ கோழியை கப்புன்னு பிடிச்சு அமுக்கி கூட்டுக்குள்ளே அடைக்கக்கூடிய வேலையை பாஜக அமித்ஷா செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுகளில் நமக்கு தெரிந்த விஷயமாக, கசிந்த விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. வரக்கூடிய நாட்களில் இதில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்க போகுது, விஜய் அவர்கள் இதில் திமிரி வெளியில் வருவாரா, இல்லைன்னா அரசியல் கணக்குகள் வேறு மாதிரியாக மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. வரக்கூடிய செய்திகளுடைய அடிப்படையில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்க. நன்றி, வணக்கம்.